பரஸ்பரம் விமர்சித்துக் கொள்ளும் திமுக பாஜக இடையே திடீரென ஏற்பட்ட பாசத்தில் உள்ள மர்மம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் இரு கட்சியும் உறவை புதுப்பித்துக் கொண்டதாக முதலமைச்சர் வெளிப்படையாக அறிவித்து விடுமாறு தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே மத்திய அமைச்சரை அழைத்து கருணாநிதியுடைய நினைவு நாணய வெளியீட்டு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு மாநில அரசு அழைப்புதல் வெளியிட்டு விழா நடத்திவிட்டு இப்படி அவர் மத்திய அரசு விழா என்று முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க பார்க்கிறார். பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் உறவு மலர்ந்திருக்கிறதா என்று எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதில் எந்த தேச உறவு குற்றம் இல்லை. அவர்களை நீங்கள் தரந்தாழ்ந்து பேசியதை வாபஸ் பெற வேண்டும். அவரை அவமரியாதையாக பேசியிருப்பது 2 கோடி தொண்டர்கள் மட்டுமல்ல 8 கோடி தமிழர்களுடைய மனதை புண்படுத்தி இருக்கிறது. இந்த ஒரு தொடர் நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உறவை புதுப்பித்துக் கொண்டோன்னு சொல்லி வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போங்க. ஏன் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க? எப்போ வேணாலும் சொல்லுங்க நீங்க. ஆனால் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வாவை திருநெல்வேலி அல்வாவாக கொடுக்குறீங்களா? நீங்கள் வெளிப்படையாக அறிவிச்சுட்டு போங்க. அறிவிச்சிட்டிங்கன்னா இப்போ பாவம் தெருவில் நிற்கிற தோழமை கட்சிகளுக்கெல்லாம் நீங்கள் இப்படி அல்வா கிண்டி கொடுக்குறீங்களே. அவங்கெல்லாம் உங்களை நம்பி தானே இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க. இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கைவிட்டுட்டீங்களா? இல்லை அவங்கள கைவிட்டுட்டீங்களா? சொல்லுங்கள்.